திருமதி ராமானுஜன் நமக்கு இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, பெண்ணுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் ஒரு தோஷம் உள்ளது. அந்த தோஷம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கிரேதயுகம், திரேதயுகம், துவாரயுகம், கலியுகம் எல்லா யுகங்களையுமே இவை வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒவ்வொரு யுகங்களிலும் குருவை மதியாத காரணம் இது போன்ற செயல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கிரேதயுகத்தில் விஸ்வாமித்திரர் குருவாகவும், திரேதாயுகத்திலும் ராமனுக்கு குருவாக விஸ்வாமித்திரரும், துவார யுகத்தில் துரோணாச்சாரியார் குருவாகவும் ஒவ்வொரு அரசவையிலும் குருமார்கள் உள்ளதை நமது வரலாறு நமக்கு சிறப்பித்து காட்டுகின்றன. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று ஜோதிடம் கூறுகிறது. ஆனால் உலகத்தில் மொத்த பேருக்கும் உள்ள குரு யார் என்று கேட்டால் அவர்தான் பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி தான் தங்கத்துக்கு அதிபதி ஆவார். ஒருவர் குருவை மதித்தால்தான் வீடும் நன்றாக இருக்கும், அரசும் நன்றாக இருக்கும். இந்த குரு எப்படி நாம் மதிக்க வேண்டும் என்று கேட்டோமானால், ஒரு சமயத்தில் துரோணாச்சாரியார் அர்ஜுனனை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார்னா அது குருவால் தான். குருவை நாம் எப்பொழுதுமே மதிக்க வேண்டும். அரசவைகளிலும் குருமார்களை மதிக்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. முன்கூட்டியே நடப்பவனவற்றை முதலிலேயே தெரியப்படுத்துவர் இந்த குருநாதர். குரு எல்லோருக்கும் பொதுவானவர். அவரிடம் விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் பொதுவான கருத்தை, உலகம் வியக்கும் கருத்தை, உலக நற்பயன் கொண்டு சொல்லுகின்ற அந்த கருத்தை குரு நமக்கு அப்போ ஓதுவார்கள். அந்த குருவின் வார்த்தை தான் கோடி புண்ணியத்தை தரும். ஜோதிடத்திலும் இந்த பிரகஸ்பதியின் பங்கு முக்கியமானது. உலகத்தில் முக்கியமே பிரகஸ்பதி தான் நமக்கெல்லாம் குருவாக வருகிறார். ஒரு சமயம் இந்திரன் பல அரசவையில் நன்கு இருக்கின்ற போது வியாழனை மதியாமல் விட்டுவிட்டான். யார் இந்த வியாழன் என்றால் பிரகஸ்பதி தான். இந்திரன் தன் அரியணையில் அமர்ந்து அரம்பேர்கள் ஆடிய ஆட்டத்திலும் கந்தர்வர்கள் இசைத்த கானத்திலும் மதி மயங்கி இருந்தான். அந்த சமயத்தில் தேவருமான வியாழன் பகவான் அங்கு வந்தார். இந்திரன் மங்கையர் மயக்கத்தில் தன் ஆசிரியன் வந்ததையும் கவனிக்காமல், அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையையும் செலுத்தாமல் ஆடுகின்ற அரம்பையர்கள் அங்க தெளிவனிகளிலும் வளைவுகளிலும் ஆசைவயப்பட்டிருந்தான். ஆசிரியனுக்கு தன்னை ஆயிரங்கண்ணன் வரவேற்பளித்து கௌரவிக்காமல் இருந்ததைக் கண்டு மனம் பொழுங்கி அங்கிருந்து வெளியேறினான் அந்த வியாழன் பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி ஆசிரியனை மதியாததால் என்ன நடக்குது என்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திரனுடைய செல்வ வளங்கள் எல்லாம் சிதைந்து போச்சு. அதை அறிந்த இந்திரன் வியாழனை இகழ்ந்ததால் இந்த வினை என்பதை ஆராய்ந்து உணர்ந்தான். இதைத்தான் ஆசிரியனை தேடிச் சென்றான். அவனது இருப்பிடத்திலும் பல இடங்களிலும் அவனை காண முடியவில்லை. குழம்பிய உள்ளத்தோடு நான்முகனிடம் சென்று நடந்தவனத்தை கூறினான். நான்முகன் சிந்தித்தான். குலகுருவை இழந்ததால் தீவினை கொழுந்து விட்டு வளர்ந்துள்ளது. அதனை அருந்தும் செவியும் கிட்டியது என்று உணர்ந்து அதைக்கேற்ப இந்திரனை நோக்கி, இந்திரா, நீ செய்த பிழையேதான். அதற்கு உன் ஆசிரியன் உனக்கு அளித்த தண்டனையும் சரியானதுதான். ஆகையால் உன் ஆசான் வரும் அளவும் இடைக்காலத்தில் உனக்கு ஓர் ஆசான் வேண்டுமல்லவா? தானவனான துவஷ்டா என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் மகன் விச்சுவரூபன் என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் முத்தலையன், சீரிய ஒழுக்கமுடையன், அறிவில் சிறந்தவன். அவனையே உனது குருவாக ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறினார்
பிரமன். பிரமன் கூறிய அறிவுரையை ஏற்ற இந்திரன் விச்சு ஒருவனை தன் ஆசிரியனாக கொண்டான். இந்திரன் வேள்வியொன்று செய்த விரும்பினான். அந்த விருப்பத்தை தன் புதிய ஆசானிடம் கூறினான். வேள்வி துவங்கியது. வஞ்சகனான தானவன் அந்த வேள்வியில் தன்னுடைய குலத்தை சேர்ந்த தானவனுக்கு ஆக்கம் கூறி மந்திரங்கள் சொல்லி வேள்வியை செய்தான். புதிய ஆசிரியனது வஞ்சகச் செயலை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு தன் குருவாகிய விச்சுவருவனை தன் வச்சிராயத்தால் வெட்டினான். அவனது 3 தலைகளையும் வெட்டினான். இந்திரன் வெட்டியவுடன் வஞ்சகன் ஒழிந்தான். ஆனால் அவனுடைய தக வலிமையால் சோமபானம் செய்யும் அவன் தலைகளில் ஒன்று காடையாயிற்று, ஒன்று சுறாபானம் செய்யும் ஊர்க்குருவியாயிற்று. அவை பானம் செய்யும் தலை கிச்சிலி பறவையாயிற்று. விச்சு ஒருவன் தானவனாயினும் அவன் குருவானபடியால் அவனை கொன்ற இந்திரனுக்கு பிரமகத்தி தோஷம் பிடித்தது. அதனால் அவனை தேவர்கள் அந்த பிரமகத்தி தோஷத்தை 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒன்று நீருக்கும், இன்னொன்று மண்ணுக்கும், இன்னொன்று பெண்ணுக்கும் கொடுத்தார்கள். பெண்ணுக்கு பூப்பாகவும், மண்ணுக்கு அகழியாகவும், நீருக்கு நுரையாகவும் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த 3 தோஷங்கள். மண்ணிலே ஊராக கழியும், பெண்ணுக்கு பூப்பாக கழியும், நீரிலே தோஷம் நுரையாக கழியும் என்று கூறப்படுகிறது. இன்றளவும் அவை நமக்கு பிடித்து கொண்டிருக்கிறது இந்த பிரமகத்தி தோஷம்.